ஒரு சிறு குழந்தை தன் முதல் அடிகளை எடுத்து வைக்கும்போது தந்தை அந்த குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டு நடக்க செய்கிறார். சில சமயம் அந்த குழந்தை விழுந்தாலும் தந்தையின் கைகள் அதை தாங்குகின்றன. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து தந்தையின் அன்பையும் அறிவுரையும் புறக்கணித்து தன் வழியில் சென்றால் அந்த அன்பான தந்தையின் இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது இஸ்ரவேல் என் பிள்ளை என்று அன்போடு அழைக்கிறார். ஆனாலும் அவர்கள் பின்வாங்கி விக்கிரகங்களிடம் சென்றார்கள். தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் மறந்துவிட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை, அவரிடத்தில் திரும்பும்படி அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் தேவன் நம்மிடம் பேசும் காரியங்கள் என்ன என்பதை தியானிப்போம் வாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11 மற்றும் 12 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 11 அதிகாரத்திலே சற்று வித்தியாசமான ஒரு கருத்தை பார்க்க போகிறோம். இதுவரை கர்த்தருடைய ஜனங்களின் கீழ்ப்படியாமையை குறித்து பேசிக்கொண்டிருந்தார். இப்பொழுது மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. இது எத்தனை மகத்துவமானது இல்லையா? பாருங்கள், ஓசியா 11:1, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த வசனம் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறது. இதை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே இருந்த நெருக்கமான உறவை இது வெளிப்படுத்துகிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் தேசம் எனது மகன், நானே அவனை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தேன். அவர்கள் எகிப்திலே அற்புதமான ஜனங்களாக என்னை சேவித்து எனக்கு சாட்சிகளாக இருந்ததினாலே நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையிலே அவர்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனைகளிலே தான் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் மக்களின் திறமையினாலோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதனாலோ தேவன் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வரவில்லை. அவர்களை விடுதலை செய்ததற்கான காரணத்தை மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார். நான் அவனை நேசித்தேன். ஆம் பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரட்சித்ததின் காரணம் நாம் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல, தேவன் நம்மிலே கொண்ட அன்பினாலே தான் அதை செய்தார். அன்பின் அடிப்படையிலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, ஆனால் அன்பே நம் ரட்சிப்பிற்கு காரணம். யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் மிக தெளிவாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு இந்த வசனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார். பழைய ஏற்பாடு எப்படி எதிர்காலத்தின் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்பதையும் இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாலனான இயேசு பெத்லேமிலே பிறந்தார். அவர் ஒரு இஸ்ரவேலன். கிணற்றில் நின்ற பெண் இயேசுவினிடத்தில் வந்தபொழுது நீர் ஒரு யூதன் என்று அறிக்கை செய்தாள். யோவான் 4:9 பாருங்கள், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவிகளான மனுக்குலத்திற்காக மரிக்கும்படியாக தேவன் அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து தனது ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். ஆனால் அவர் பாலனாக இருந்தபொழுது எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆபத்து கடந்து சென்ற பின் மீண்டும் அவர் தமது ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வரப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் மூலமாய் முழு மனுக்குலத்திற்கும் மீட்பு உண்டாயிற்று. நமது பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தபடினாலே நம்முடைய பாவங்கள் இன்று மன்னிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தினார். மனிதர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் என்னோடு உங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஓசியா 11:2 பாருங்கள். அவர்கள் தங்களை அழைக்கிறவரின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். தேவன் கானானியர்களையும் மற்ற ஜனங்களையும் கானான் தேசத்திலிருந்து வெளியே விரட்ட காரணம் என்ன? அவர்கள் பாகால் என்ற ஒரு விக்கிரகத்துக்கும் மற்ற விக்கிரகங்களுக்கும் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிதாபமான ஒரு நிலைமை என்னவென்றால், கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் பிற்காலங்களிலே பாகால் வணக்கம் செய்கிறவர்களாகவும் உருவ வழிபாடு செய்கிறவர்களாகவும் மாறி போய்விட்டார்கள். ஓசியா 11:3 பாருங்கள். நான் எப்ராஹீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். பல வழிகளில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்களினாலே அவர்களை அவர் வழிநடத்துகிறவராயும் இருந்தார். ஓசியா 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை என்று தான் கூறுகிறார். தேவன் என்னையும் கட்டாயப்படுத்துகிறதில்லை, உங்களையும் அவர் கட்டாயப்படுத்துகிறதில்லை. பலருடைய எண்ணம் என்ன? அந்த சகோதரன் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக வாழ்கிறான், தேவன் ஏன் அவன் வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடாது என்று சொல்வார்கள். தேவன் அவ்வாறு செய்கிறதில்லை. ஏன் அவ்வாறு செய்கிறதில்லை? அது எனக்கும் தெரியாது. அவர் அதை என்னிடத்திலே கூறவில்லை. அவர் தேவனாக இருக்கிறார். நான் அவருடைய சிருஷ்டிகளிலே ஒரு சிறிய சிருஷ்டியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். தேவனை குறித்து பல காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று திட்டவட்டமாய் தெரியும், தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. என் மேலும் உங்கள் மேலும் அவர் போடுகிற ஒரே ஒரு கயிறு அன்பின் கயிறு தான். தேவன் யாருக்கும் மூக்கணாங்கயிறு போடுகிறதில்லை. யாரையும் அவர் தூர தள்ளிவிடுகிறவரும் அல்ல. தனது அன்பை மட்டுமே அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். இன்றும் என்னை நோக்கியும் உங்களை நோக்கியும் வரும் தேவனுடைய அழைப்பு அவருடைய அன்பினால் வரும் அழைப்பு தான். அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் அவர் தம்மோடு வாழும்படியாக அழைத்து செல்ல விரும்பியதால் அவர் செய்வது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 பாருங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கவனித்தீர்களா? கதவை திறக்கவில்லை என்றால் உடைத்து கொண்டு உள்ளே வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. இன்றும் அவர் அநேகருடைய இருதய கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் இருதய கதவை நீங்கள் அவருக்கு திறந்து கொடுத்து விட்டீர்களா? இல்லை என்றால் அவர் நீண்ட நாட்களாக தட்டி கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு கேட்டு பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறீர்களா? அவர் கட்டாயப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போவதில்லை. அவருடைய அன்பிற்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். ஆர்வம் தரக்கூடிய ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? அன்பின் அழைப்பு மிக வலிமையான ஒரு அழைப்பு. உலக பிரசித்தி பெற்ற தளபதி நெப்போலியன் ஒருமுறை கூறியதை கவனியுங்கள். சார்லி மேக்லி மற்றும் மகா அலெக்சாண்டர் இன்னும் பல சேனை தலைவர்கள் அதிகாரத்தினாலே தங்கள் ராஜ்யங்களை கட்டினார்கள். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர் அன்பினாலே தனது ராஜ்யத்தை கட்டினார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, இன்றும் அன்பினால் தேவன் உங்களை அழைக்கிறார். வேறு எந்த ஒரு வழியையும் அவர் பின்பற்றுகிறதில்லை. வேறு எந்த ஒரு வழியிலாவது கர்த்தர் ஏன் என்னை தன் பக்கமாக இழுத்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். வேறு எந்த வழியையும் அவர் பின்பற்றப் போவதில்லை. அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். ஆனால் தம் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு அன்பு என்னும் கயிற்றை மட்டுமே அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பின் கயிறு வலிமையானது. அடுத்த வசனம் பாருங்கள். ஓசியா 11:5 மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு உதவி கிடைக்கும்படி எகிப்தை நோக்கி ஓடினார்கள். பின்னர் எகிப்தும் தங்களுக்கு எதிரி என்பதை கண்டு கொண்டார்கள். அதன் பின் அசீரியாவை நோக்கி ஓடினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்வதென்ன? நான் அசீரியாவை அவர்களுக்கு ராஜாவாக போகிறேன் என்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக
அசீரியர் கையிலே கர்த்தரை ஒப்பு கொடுத்தார். ஓசியா 11, 6, 7 வசனங்கள். ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. இரண்டாவது முறையாக மாறுபாட்டை குறித்து இங்கே பேசுகிறார். இதுவும் அடங்காத ஒரு கிடாரியின் குணநலனாக இருக்கிறது. ஒரு லாரியிலோ மற்றும் ஒரு வாகனத்திலோ கிடாரியை ஏற்ற முன்னாலே வழிநடத்த இழுத்தால் அது முன்னாலே வராது. பின்னாலிருந்து தள்ளினாலும் அது முன்னாலே போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டே செல்லும். மீண்டும் ஆரம்பத்திலிருந்து உங்கள் பணியை நீங்கள் துவங்க வேண்டியது இருக்கும். அதுதான் பின்வாங்கி போகும் வாழ்க்கை. அதுதான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கும் ஒரு இருதயம். அவர் அண்டை வர மறுக்கும் ஒரு வாழ்க்கை. நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்ள நமக்கும் எத்தனையோ அழைப்புகளை கொடுக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளின் மூலமாக நம்மோடு அவர் பேசினாலும் அவருடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணி நாம் இன்னமும் பின்வாங்கி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து கவனியங்கள் வாசிக்கிறேன். ஓசியா 11, 8, 9 வசனங்கள். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர்களை விட்டுவிட அவருக்கு மனதில்லை. தேவன் அவர்களை அத்தனை அதிகமாக நேசித்தார். ஆனால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை இப்பொழுது நியாயம் தீர்க்க வேண்டியது இருக்கிறது. இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று தான் ஏங்குகிறார். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மட்டுமே அவர் நம்மை ரட்சிக்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு 2 அல்லது 3 வழிகள் இருக்கிறது என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஓசியா 13 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னை அன்றி இரட்சகர் ஒருவர் இல்லை என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ரட்சிப்பின் பணியிலே நீங்களோ நானோ செயல்பட முடியாது. அவருடைய செயல்பாட்டிற்கே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன் என்று கூறுகிறார். இந்த அத்மாவும் செபோயீமும் சோதோம் கொமோரா பட்டணங்களோடு கூட தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்ட பட்டணங்கள். அவ்வாறு உன்னை நான் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை என்கிறார். எப்படி அவர்களை நியாயம் தீர்த்தார்? எப்படி சமாரியா என்ற இடத்தில் வேறு எதுவும் இன்று இல்லையோ அதுபோல அந்த பட்டணங்கள் இருந்த இடமும் வெறிச்சோடி கிடக்கிறது. மேலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையிலே பாதி தண்டனை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கென்று அவர் கொடுத்த தேசத்திலே ஒரு நாள் பூரணமாய் வைக்கப் போகிறார். இன்று அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பியிருந்தாலும் அது தேவனுடைய முழுமையான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனத்திலே நடைபெறுகிற காரியங்களுக்காக நீங்கள் தேவனை குறை கூற வேண்டாம். என்னாலும் நாள் ஒன்று வருகிறது, தேவன் அவர்களை அவர்கள் தேசத்திலே வைப்பார். ஏன் அவ்வாறு அவர் செய்ய போகிறார்? ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அவர் இதை செய்ய போகிறார். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான பாடம் இது. நான் ஒரு குடியரசு நாட்டிலே வாழ்கிறேன். பெரும்பாலான மக்கள் எதை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் செயல்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் தேவன் கலந்தாலோசிப்பதற்கு எந்த பொதுக்குழுவோ சிறப்பு குழுவோ அங்கே இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் தனித்து நிற்பவர், அவர் தனித்து செயல்படுகிறவர். அவர் வேறு யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. தேவன் செய்யும் காரியம் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அது உங்களுக்கு தான் கேடானது. அவர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் அவரே. நீங்கள் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான நபராக இருக்கலாம். பலர் அவர்கள் செய்யும் பணி அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்த வசனம் பாருங்கள், ஓசியா 11:10. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தைப் போல் கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். பிரியமானவர்களே, நாள் ஒன்று வருகிறது, இப்பொழுது சிதறி இருக்கும் எல்லா இஸ்ரவேலரும் அவர்களது சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். ஓசியா 11:11-12 வசனங்களை பாருங்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். தென் ராஜ்யமாகிய யூதாவில் இன்னும் சில நல்ல அரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வடக்கு ராஜ்யத்தில் எந்த நல்ல அரசர்களும் இல்லை. சில அரசர்கள் பேசினார்கள், ஆனால் அத்தனையும் பொய்யான வார்த்தைகளே. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் வாழும் காலத்தில் எல்லாரையும் முட்டாளாக்க முடியும். ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்த காலத்தில் அவர் கூறிய வார்த்தையை எல்லாரும் நம்பினார்கள். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் சில மனிதர்களை சில நேரங்களில் முட்டாளாக்கலாம், சில நேரங்களில்தான் எல்லாரையும் முட்டாளாக்கலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா காலங்களிலும் முட்டாளாக்க முடியாது என்றார். ஆபிரகாம் லிங்கன் நாம் வாழும் இந்த தொலைக்காட்சி யுகத்திலே இல்லை. ஆனால் இந்த தொலைக்காட்சி யுகத்திலே எத்தனை நிகழ்ச்சிகள் அத்தனை பேரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மாயையான காரியங்களை உண்மையைப் போல காண்பிப்பதனாலே இதுதான் நிஜமானது, இதுதான் உண்மையானது என்று எண்ணி ஏமாந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, தேவனை யாரும் முட்டாளாக்க முடியாது. அவர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். தமது சத்தியத்தின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். 12ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து தேவன் தனது நியாய தீர்ப்பை கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 12:1. இப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காட்டை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த வசனத்தின் பொருள் என்ன? அரபு தேசத்து பாலைவனத்தில் வீசும் கிழக்கு காற்று எப்படியோ அப்படியே அசீரியர்கள் உங்கள் தேசத்தின் வழியாக கடந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து அடுத்த 3 வசனங்களையும் பாருங்கள். ஓசியா 12:2 முதல் 4 வரை வாசிக்கிறேன். யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். யாக்கோபு தன் தாயின் கற்பத்தில் தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். இந்த வாக்கியத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்தார் என்று சிலர் கேட்பார்கள். மருத்துவமும் மனோதத்துவமும் இன்று கூறும் உண்மைகள் இதற்கு நமக்கு விளக்கம் தருகிறதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கற்பத்தில் இருக்கும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாகும். அவனுடைய குணநலன் அங்கேயே உருவாகிறது. எப்படி அவனது உடல் அங்கே உருவாகிறதோ அதுபோல அவனது குணநலனும் அங்கேதான் உருவெடுக்கிறது. தாயின் வயிற்றில் குழந்தையாக இருந்த யாக்கோபு தனது குணநலனை அங்கேயே வெளிப்படுத்த பார்க்கிறான்.
ஏசாவுக்கு முன் அவன் பிறக்க வேண்டும் என்று ஏசாவோட கற்பத்திலே போராடுகிறான். ஆனால் ஏசா வெற்றி கண்டான். அத்தனை இள வயதில் இருந்தே யாக்கோபு முதன்மையானவனாக இருக்க, தலைப்பிள்ளையாக இருக்க வாஞ்சித்திருக்கிறான். பிறப்பிலேயே சகோதரனோடு போராடியவன் பெனியேலிலே தேவனோடு போராடினான். ஆனால் அந்த போராடுதல் அவனை அர்ப்பணிப்பிற்கு வழி நடத்தி தேவன் அவனை ஆசீர்வதிக்க செய்தது. அவன் தூதனோடு கூட போராடி மேற்கொண்டான் என்று வாசிக்கிறோம். எப்படி மேற்கொண்டான்? தூதனை விட அவன் சிறந்த யுத்த புருஷனா? இல்லை. உண்மையான யுத்தத்திலே அவன் தோற்கடிக்கப்பட்டான். என்றாலும் உண்மையிலே அவன் வெற்றி பெற்றான். எப்படி? தன்னை பூரணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே அவன் வெற்றி பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் தேவனோடு போராடலாம். ஆனால் நீங்கள் உங்களை பூரணமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்காத வரை நீங்கள் வெற்றி பெற முடியாது. எந்த காரியத்தை குறித்தாயிலும் இன்று நீங்கள் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? பூரணமாய் அவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், அடிபணியுங்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், ஏகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஏகோவா அல்லது கர்த்தர் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்து தன்னுடைய பெயர். நீங்கள் எப்பொழுதும் என்னை என் பெயரின்படி அழைத்திருப்பீர்கள். நான் ஏகோவா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் ஜீவனுள்ளவர். இந்த ஜீவனுள்ள கடவுளை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு உருவமும் தேவையில்லை. அவருடைய பெயரே அவருடைய குணநலனை வெளிப்படுத்துகிறது. சரி, ஓசியா 12:6 பாருங்கள். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நாம் வாழும் இந்த நாட்களிலே சாத்தான் வழிபாடும், ஆணை ஆண் திருமணம் செய்வதும், பெண்ணை பெண் திருமணம் செய்வதும், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையும் இணைந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரிடத்திலே வரும் பொழுதுதான், தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் தயவையும் ஞானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. ஓசியா 12:7 பாருங்கள். அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். வியாபாரத்திலே கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை மீண்டும் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். தேவன் ஒருபோதும் அநியாயத்தை உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல. ஓசியா 12:8 எப்ராஹிம், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றையும் பாவமாகி அக்கிரமும் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பணத்தை கொண்டுதான் எதையுமே செய்ய முடியும் என்று எப்ராஹிம் நினைத்து கொண்டிருந்தான். அதாவது வடக்கு ராஜ்யத்தின் மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அநியாயமான முறையிலே அவர்கள் சம்பாதித்தார்கள். ஆனால் அவை எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஓசியா 12:9 உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அருமையானவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கூடார பண்டிகை என்ற பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது ஜனங்கள் கூடாரங்களிலே போய் வாசம் செய்து மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியோடு அல்ல, துக்கத்தோடு கூடாரங்களிலே தான் தங்க வேண்டிய நேரம் வருகிறது என்று கூறுகிறார். 10ஆம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன். கீலேயாத் அக்கிரம ஸ்தலமோ? ஆம், அவர்கள் அபத்தரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது. அவர்கள் தவறிய பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருந்தார். பூரணமாய் அவர்கள் வழியிலே அவர்களை விட்டுவிட அவருக்கு மனதில்லை. கில்கால் குணமாக்கும் மருந்து கிடைக்க வேண்டிய இடம், ஆனால் அங்கே பாவம் பெருகியது.
12ஆம் வசனத்திலே யாக்கோபின் ஆரம்ப காலத்தை நினைப்பூட்டுகிறார். 13ஆம் வசனத்திலே எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். ஓசியா 12:14, எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான், ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்தப்பழியை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். அளவிடப்பட முடியாத அளவு இரத்தம் சிந்தப்பட்டது என்றாலும் பாவம் அகற்றப்படவில்லை. இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். எனவே அவர்கள் கட்டாயம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய நிலை வந்துவிட்டது. நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வேத பகுதிகளும் திரும்ப திரும்ப கர்த்தர் அவர்கள் செய்த பாவங்களை அவர்களுக்கு முன் கொண்டு வந்து தான் தண்டிக்கப் போவதற்கான காரணத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பி இருப்பார்கள் என்றாலும் அவர்கள் சிறை பிடிப்பின் உள்ளே செல்லாதபடி தேவன் அவர்களை தடுத்திருக்க முடியும். தேவன் கொடுக்க இருந்த பெரிய தண்டனையிலே மாற்றம் செய்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய பாவங்களை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான மனவேதனையோடு கூட பாவ அறிக்கை செய்து கர்த்தரோடு நாம் மனம் பொருந்துவோமா? நம்மேலே வரும் இந்த தீர்ப்பை அவர் ஒருவரே மாற்றி அமைக்க முடியும். இன்றே நாம் கர்த்தரை நோக்கி திரும்புவோம். கர்த்தருடைய மன்னிப்பும் அவருடைய மகிமையும் உங்களோடு இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். எப்ராயிம் சந்ததியர் அசீரியா தேசத்திலிருந்து எவைகளைப் போல பயந்து வருவார்கள்? எப்ராயிம் சந்ததியர் அசீரியா தேசத்திலிருந்து எவைகளைப் போல பயந்து வருவார்கள்? ஆப்ஷன் ஏ குருவிகள், ஆப்ஷன் பி புறாக்கள், ஆப்ஷன் சி காகங்கள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு தேவனை விட்டு விக்கிரகங்களுக்கும் அந்நிய காரியங்களுக்கும் சென்றார்கள் எனவும் தேவனுடைய நியாய தீர்ப்பு எத்தகையது என்பதையும் தியானித்தோம். நாம் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய அழைப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா? சிந்தித்து பார்த்து மனம் திரும்புவோம், தேவனிடம் திரும்புவோம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5.